நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஹாய் சித்தப்பா. ஹாய் பாப்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே? சித்தியை கூட்டிட்டு வெளில போலாம்ல? ஏமா, நான் ஒரு நாள் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பீச்ல புதுசா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம் சித்தப்பா. பீச் எல்லாம் போருமா? சரி, அப்ப சினிமா பார்க்க போங்க. பாக்குற மாதிரி ஒரு படமும் இல்லையே. அப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அவ ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவா. அது வரைக்கும் நான் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். ஆமா, நீ என்ன எங்களை வெளியில அனுப்புறதுலே குறியா இருக்க? எங்களை அனுப்பிட்டு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, என்னமோ தப்பா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொன்னா நானே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லனா இங்க இருந்து நகர மாட்டேன், பாத்துக்கோ. சரி, உண்மைய சொல்றேன். பாட்டியையும் கிருஷ்ணா மாமாவையும் சேர்த்து வைக்கலாம் தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு என் பொண்டாட்டி வீட்ல இருக்க கூடாது, அதானே? எப்படி சித்தப்பா? என் பொண்டாட்டி இங்க இருந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? இத நேரா நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. சரி, வேற யாரெல்லாம் உன் டீம்? நானும் வேணு மாமாவும். மாமா குட்டீஸ் எல்லாரையும் அனுப்பி வைக்க போயிருக்காரு. அப்படியா? வா போவோம். ஹாய் குட்டீஸ், இங்க பாருங்க. இங்க வீட்லயே விளையாடிட்டு இருக்கிறதுக்கு புதுசா ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்கான். அத போய் பார்க்க வேண்டியதானே? அப்பா கிட்ட கேட்டேன், டிக்கெட்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? தியேட்டர் மேனேஜர் என் ஃப்ரெண்டு தான். நான் வேணும்னா டிக்கெட் ரெடி பண்ணி தரவா? அப்போ உடனே போலாம்பா. ஒரு நிமிஷம். நீங்க எப்படிலாம் எங்ககிட்ட பாசமா பேசினதே இல்லையே. எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? சம்திங் ராங்கா இருக்கு. நீங்க ஏதோ எங்களை ஏமாத்த பாக்குறீங்க. அவ்வளோதான். எப்படி நம்ம ப்ராடக்ட்? என் பொண்ணும் என்ன மாதிரியே செம்ம ஷார்ப் இல்ல? ஓகே, சொல்லுங்க மாமா. அது 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 ஒண்ணு இல்ல. உங்க அம்மாவையும் ஜோதியையும் வெளியில அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்? அது ஒரு பெரிய பிளான். அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா அவங்கள கெட் அவுட் பண்ணணும். நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு டிக்கெட். டீலா நோ டீலா? சாரி மாமா, நாங்க அப்படி செய்ய மாட்டோம். உங்களுக்கு பவிதான க்ளோஸ். இந்த கேம் எல்லாம் அவகிட்டே விளையாடிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த விக்கெட்டும் காலி. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என் பொண்ணை சமாளிக்கிறதுனா சாதாரண விஷயமா என்ன? ரொம்ப ஈஸி சித்தப்பா. இப்ப நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. டிடி, ஏன் இப்படிலாம் பேசுற? மாமா, நீங்க எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சுறீங்க? என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்கெல்லாம் வேஸ்ட். அத்தையும் சித்தியும் அனுப்புறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். அது என்னால மட்டும்தான் முடியும். ஏய், என்ன ரொம்ப பேசுற? நாங்க நினைச்சாலும் அதை செய்ய முடியும். முடியும்னா செஞ்சு காட்டுங்க. காட்டிட்டா நீங்க தான் கெத்துன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு கண்டிஷன். என்ன? அர்ஜுனியும் சேர்த்து அனுப்பி காட்டுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பவி, கேப்ல ஸ்கோர் பண்றியேம்மா. ஏய் வாங்கப்பா, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம். பவி, பயங்கரமா ட்விஸ்ட் பண்றியே. ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? தானா வருது சித்தப்பா. ஓ,
உனக்கும் பிளான் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை விடுங்க. அம்மா இப்ப போறாங்களே, ம். சொன்ன மாதிரி 2 பேரையும் அனுப்பிடுவாங்களா? சித்தப்பா ஆ? ஏத்தி விட்டுருக்கல, ஏதாவது ஒண்ணு நடக்கும், பாப்போம். ம். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அர்ஜுன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஏரியால சந்தோஷ் ஸ்டோர் இருக்குல்ல, அங்க ஆஃபர்ல டாய்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களாம். ஒரு டாய் வாங்கினா இன்னொரு டாய் ஃப்ரீயா. பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து ரிமோட் கார் வரைக்கும் எல்லாமே இருக்காம். பென்டன் வாட்ச் கூட இருக்காம். அப்படியா? அது மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கான ட்ரெஸ் கூட ஆஃபர்ல போட்டிருக்காங்களாம். லேடிஸ் சாரி எல்லாம் 1 வாங்க 3 ஃப்ரீயா. லக்கி வினருக்கெல்லாம் கோல்டு காயின் கூட தராங்களாம். என்னது, ஒரு சாரி வாங்கினா 3 சாரி ஃப்ரீயா? கோல்ட் காயினும் தராங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபரா. நல்ல ஆஃபரா இருக்கு ஜோதி, போய் வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போறலாம் அண்ணி, இல்லனா கூட்டம் அதிகமாயிடும். ம். அர்ஜுன், எங்களுக்கெல்லாம் ஹோம்வொர்க் இருக்கு, நீயே கூட போய் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? அதுக்கு என்ன, மொத்தமா எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுறேன். டோன்ட் வரி. சூப்பர் அர்ஜுன். சரி வா, பாய். பாய். வாங்க வாங்க வாங்க. ஏ ஜோதி, 3 சாரியா, எல்லா கலர்லயும் ஒண்ணு எடுத்துடணும். ம். அப்பா, 3 குட்டீஸும் கலக்கிட்டாங்கல்ல? ஆமா. அதுக்கு தானே ஏத்தி விட்டது. ஆ. பவி, என்ன சொன்ன மாதிரி அனுப்பி காட்டிட்டோமா? இப்போ ஒத்துக்கிறியா நாங்க கெத்துன்னு? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? இல்ல, சும்மா உங்களெல்லாம் ஏத்து விட்டு பார்த்தேன், கரெக்டா பண்ணிட்டீங்க. ஓ, அப்போ இதான் உங்க பிளானா? பிளானு இது இல்ல. உங்க அப்பாவையும் பாட்டியையும் சேர்த்து வைக்கிறதா எங்களோட பிளான். என்ன, நீங்களும் எங்க டீம் ஆயிடுறீங்களா? நல்லதுதானே பண்றீங்க, ஆகிடுவோம். ஆனா நீங்களும் இவ கூட சேர்ந்து டீம் ஆயிட்டு எங்கெல்லாம் ஏமாத்திட்டீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? பாப்பா, நான் உன் அப்பாடா. உன் அம்மா கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துறாதராமா. அவ ஜாகி ஜான் படத்துல வர மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி அடிப்பா என்ன. அதுக்கு நீங்க எங்களை ஹெவியா கவனிக்கணும். இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு அப்புறமா வரேன். ரைட்டு. சரி பவி, இப்ப அடுத்து என்ன? நெக்ஸ்ட் கிருஷ்ணா மாமாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ம். அது எனக்கே தெரியுமே. அப்பாவுக்கு வெஜிடபிள் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அத வச்சு என்ன பண்ண போற? பாட்டிய சமைக்க சொல்ல போறேன். யாருக்குன்னு? எனக்குன்னு தான். சூப்பர். அங்கேயும் போய் பேச தெரியாம மாட்டிக்கிறதுக்கா? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அப்ப நாங்க கேக்குறோம், நீ கூட மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா போய் சொல்லுவோம். எங்க அப்பாவை எவ்வளோ ஈஸியா ஏமாத்திருக்கோம் தெரியுமா? ஆ. இவ வேற கூட்டத்துல மானத்தை வாங்குறாளே. முரளி, ஆ? புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கப்பா. அட, அதை விடுங்க. நல்லதுக்கு போய் சொல்லான்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என் பசங்க அதை ஃபாலோ பண்றாங்க. சரி வாங்க, உடனே நம்ம போலாம். அப்பா, கேட்ச். பாடி, என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. ஏன் சரிதாவும் ஜோதியும் எதுவும் செய்யல? அவங்க எங்கேயோ வெளில போயிட்டாங்க. அப்போ வேலைக்காரமா இல்ல? அவங்களும் லீவா. என்னது, எதுவும் செஞ்சு வைக்காம போயிருக்காங்க? பாட்டி, நீங்களே செஞ்சுட்டாங்க பாட்டி. சரி, என்ன வேணும் உங்களுக்கு? வெஜிடபிள் ரைஸ். என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கேக்குறீங்க?
இல்ல பாட்டி, தனித்தனியா கேட்டா உங்களுக்கு தானே பாட்டி கஷ்டம். சரி வாங்க, செஞ்சு தரேன். வாங்க வாங்க வாங்க. என்னத்த குழந்தைங்க கேட்டதும் கிச்சன் பக்கம் வந்துட்டீங்க? நீங்க சமைச்சு நாங்க பார்த்ததே இல்ல. நீங்க யாரும் கேட்கல, நானும் செய்யல. அவங்க கேட்டாங்க, நான் செய்யறேன். எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு, என் பசங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு. ஆனா நான் சமைச்சு நீங்க சாப்பிடணும்னு யாருமே ஆசைப்படலையே. அப்படி இல்லத்த, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவுமே கேட்கல. புரியுதுப்பா. ஆனா மரியாதைங்கிற பேர்ல எல்லாருமே என்னை விட்டு தூரமா போயிட்டீங்களே தவிர யாருமே நெருங்கி வர நினைக்கலையே. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே அத்த, இனிமே பாருங்க, சுடுதண்ணி வேணும்னா கூட உங்ககிட்ட தான் கேட்பேன். அப்பா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? விடுடிடி, நீ தாராளமா கேளுப்பா. நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல போறேன். minutes சாப்பாடு ரெடி ஆயிடும். சரியா? ஓகே. சரி. அப்பா, சாப்பிட வாங்கப்பா. எனக்கு வேணாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்பா, பாட்டி ஏதோ ஸ்பெஷலா உங்களுக்காக சமைச்சிருக்காங்கப்பா, வாங்கப்பா. எனக்கு வேணாமா, விடு. வாங்கப்பா, வாங்க. வாங்கப்பா, வாங்க. மாமா உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். பாட்டி, இன்னைக்கு நீங்க தான் எங்க எல்லாருக்கும் பரிமாறணும். சரிம்மா. இதானா உங்களுக்கு பிடிக்கும்? அதான் பாட்டி செஞ்சிருக்காங்க ஸ்பெஷலா. சாப்பிடுப்பா.
சாப்பிடு கிருஷ்ணா. இல்லம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம தாம்மா தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே இதெல்லாம் பேசியாச்சுல்ல, விடு கிருஷ்ணா. அம்மா எதுவும் நினைச்சுக்கல. இல்லம்மா இனிமே பேசாதன்னு நீங்க சொன்னப்பதான் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட பேசாம இருந்துடாதீங்கம்மா. நீ என் புள்ளடா கிருஷ்ணா. நீ தப்பு செஞ்சா நான் கோவப்படுவேன், கண்டிப்பேன். அதுக்காக உன்னை கைவிட்ட மாட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது சமைச்சிருக்கேன், நீ முதல்ல சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடு கிருஷ்ணா. ஆஹா. இல்லம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. மாத்தி மாத்தி சொல்றதுக்கு நீங்களே ஊட்டி விட்டுக்கலாமே. மாமா என்ன சின்ன குழந்தையா? ஏன்? என் பையன் எனக்கு குழந்தைதான். அவனுக்கு நான் ஊட்டி விட்டா என்ன? அம்மா ஒரு நிமிஷமா, இதோ வந்துடுறேம்மா. இந்தாங்கம்மா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்காக வாங்கினம்மா, ஆனா கொடுக்க முடியலம்மா. இந்தாங்கம்மா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆச்சே. கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருக்குடா. அத்த, இப்ப உங்களுக்கு பிடிக்கலனாலுமே பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுவீங்க? இல்லப்பா, நிஜமாவே எனக்கு பிடிச்ச கலர் தான். ஆனா மாம்ச கல்லுக்குள்ள ஈரங்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருந்திருக்கீங்க. நீ வேற சும்மா இருப்பா. ம். அருமை. எங்களை வெளியே அனுப்பிட்டு மொத்த குடும்பமும் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் சரிதா, பேசாதீங்க. அப்படி என்ன இந்த வீட்ல நாங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம்? சரிதா, சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாட்டா பண்ணிட்டாங்க, விடுமா. சரி நீங்களும் வாங்க உட்காந்து சாப்பிடலாம். இன்னும் வேண்டாம் மாமா, நாங்க இல்லாம தானே இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப மட்டும் நாங்க எதுக்கு? ஏய் டிடி, எங்க கிட்டே போய் சொல்றியா? இன்னைக்கு யாருமே ரூம்குள்ள வந்து படுக்க கூடாது, வெளியவே தூங்குங்க. ஜோதி, நானுமா? நீங்களும் தான். நீங்களும் தானே கூட்டு கலவாணி, வெளியவே படுங்க. வாங்க நீ. டீனி, உங்க அம்மா செம்ம கடுப்புல போறா. நீ ஏதாவது சொல்லி சமாளி. ஏன் நீங்க போறது? நான் போனா சமாதி கட்டிடுவா. நீ ஏன் போமா, என் செல்லம் இல்ல. சரி சரி போறேன். டேய் அர்ஜுன், நீயாவது உட்காந்து சாப்பிட்றா? அம்மாவே சாப்பிடல, எனக்கு எதுக்கு?
உனக்கு இருக்கு. டேய் அர்ஜுன், அவங்கள விடுங்கம்மா, நாளைக்கு சரியாயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளியே தான் படுக்கணுமா? எதுக்கு வெளியே படுக்கணும்? அதான் மாடி இருக்குல்ல. ஏய் ஜாலி ஜாலி. எப்படி? இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா ஒண்ணா தூங்கலாம். ஓகே. பாட்டி, எங்க எல்லாருக்காகவும் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? அப்பதான் எங்க எல்லாருக்கும் தூக்கம் வரும். பாட்டெல்லாம் எனக்கு வராது, விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் தூங்குங்க, நானும் வரேன். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ஒரு வாட்டி பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாடுங்க ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்காக ஏய், பாட்டு என்ன? பாடுங்க. மா நீங்கள் பாடுங்கம்மா. நீங்கள் பாடி ரொம்ப நாளாச்சுமா. எங்கள் சின்ன வயசில் அடிக்கடி பாட்டு பாடுவீங்க. பாடுங்கம்மா. அந்த சிட்டுக்குருவி பாட்டு பாடுவீங்களே, அதை பாடுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும்.